அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போது நான் இங்கே ஒரு விவசாய நிலத்தில் இருக்கேன். இது நெல் பயிர் பண்ணியிருக்காங்க. இது சோளம், மக்காசோளம். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை இல்லைங்களா. சோளம் விளைஞ்சிருக்கு, அறுவடை பண்ண போகிறாங்க. விரைவில் அறுவடை பண்ணும்போது பதிவு போடுவோம். இப்போ என்ன சொல்லுவோம்னா, இப்போது இந்த மாதிரி விவசாயம் நாங்கள்லாம் சின்ன வயசில் பொதுவாக நடப்போம். நாங்கள் மூத்தவங்களாம் நடந்துட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி விவசாய நடக்குன்னா வெறுங்காலோடு நடக்கும்போது பேர்ஃபுட் வாக்கிங்க்கு இது ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க வெளிநாட்டுகளில். இந்த மாதிரி கரடு முரடான இடத்துல வந்துட்டு நடக்கும்போது நம்ம கால் கீழே தான், அதாவது நம்மளுடைய உறுப்புகள் எல்லாத்தோடையுமே நரம்புகள் முடிவடைகிறது உள்ளங்கையிலையும் காலையும் தான். ஸோ அப்போ அந்த பாதம் வந்து இந்த கரடு முரடானதில் வெறுங்காலம் நடக்கும்போது அது எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆனால் அந்த உறுப்புகளை நல்லா வேலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு இது கிடைக்கும், சக்தி கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லோரும் வெறுங்காலோட இந்த மாதிரி வரப்புகளை நடந்து பழகுங்க. அழகாக இங்கே பனியோடு இருக்குது பாருங்கள். பனி எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பனித்துளி. மூங்கில் இலைமையிலே தூங்கும் பனி நீரை அப்படி சொல்லுவாங்க. இது புல் மேலே தூங்குகிற பனி நீர் பார்த்துங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நண்பர்களுக்கு மீண்டும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். வாங்க அடுத்த பதிவில் சந்திப்போம். ஸோ பேர்ஃபுட் வாக்கிங் பண்ணலாமா?